அந்த பிறை தேடும் சாங் வந்து இட் வாஸ் லைக் வாவ். ஏன்னா ஜிவி சார் பாடுறது, கீழ வந்து சைந்தவி மேம் பாடுறது, அது வந்து ஒரு மாதிரி ட்ரீமியாவே இருந்தது. Bringing them on one stage வந்து how it is possible. ஏன்னா அவரு பல கஷ்டங்கள் பல இதுகளை வந்து தாண்டி வந்தவர். வாய்ப்பு தேடி அலையிறவங்களோட வலி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் நான் பார்த்ததுல. ஒரு அந்த அளவுக்கு அவங்க பக்குவப்பட்டு அவங்களோட ப்ரொஃபஷனல் தனியா, அவங்களோட வியாபாரம் தனியா, அவங்களோட பர்சனல் லைஃப் தனியா அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க பக்குவப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த கான்செர்ட்ல டென்ஷனா இருந்த ஒரே ஆளுன்னா நான் மட்டும் தான் நினைக்கிறேன். அந்த கான்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு அவ்வளோ இமெயில்ஸ் வந்துச்சு. ஏன்னா அது உலகம் ஃபுல்லா ரீச் ஆனிச்சு. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஜம்பிங், ஒரு 10,000 ஃபீட்ல இருந்து ஜம்ப் பண்ணி அதை வந்து ஒரு பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணதுல ஜிவி ஒரு விஷயம் சொன்னார். இந்த கான்செர்ட்ல வந்து ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு பிடிச்சது இசையும் தமிழும், அதுதான் நம்ம எல்லாத்தையும் இங்க இணைச்சிருக்கு அப்படின்னு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஐ எம் வெரி ஃபைன். இப்போ வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் ஷேர்மனாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கான்சர்ட் வீடியோ தான் வந்து எவ்ரிவேர் ஆன் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் கான்சர்ட் ஆக்சுவலி சார். அதாவது அந்த கான்செர்ட் வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறதோட நான் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக அந்த கான்செர்ட்டை செஞ்சேன். அப்படிங்கும்போல உண்மையிலே இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைச்சார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் நான் பார்த்ததில்ல. ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு மனிதர். நம்மளுக்கு என்ன வேணுன்றாலும் அதை நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஒத்துழைச்சார். அந்த சக்ஸஸ்க்கு வந்து நாங்கள் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு மெயின் காரணம். அதை விட முக்கியமாக மீடியா. இதை வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த விஷயம் எங்களுக்குள்ளே பேசணும்னு சொன்னாக்க அது எங்களுக்குள்ளே தான் இருக்கும். அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த ப்ராடக்ட் எங்களால் விற்க முடிஞ்சு, அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக விற்றதுனால தான் அதோட குவாலிட்டி எங்களால் கொடுக்க முடியுது. அந்த குவாலிட்டி கொடுக்கறதுக்கும் அவரோட சாங் செலெக்ஷனும் அவரோட எனர்ஜி அமேசிங். நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் இங்கேருந்து வந்து சோஷியல் மீடியாவில் தான் பார்த்துருப்போம். அங்கே வந்து லைவாக வந்து ஐ மீன் ஜிவி அண்ட் சைந்தவி பேக் இன் ஒன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு we were personally very happy sir. I mean on a professional basis bringing them on one stage வந்து it is like how it is possible அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த இது நம்ம சொன்னோம்னு சொன்னாக்கா அவங்க அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்கன்ற அர்த்தம். அந்த அளவுக்கு அவங்க பக்குவப்பட்டு அவங்களோட ப்ரொஃபஷனல் தனியா, அவங்களோட வியாபாரம் தனியா, அவங்களோட பர்சனல் லைஃப் தனியா அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க பக்குவப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இங்கே விரிவாக பேச வேண்டியது. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. பட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் வரப்போகும்போதில் ரொம்ப ஒரு இதாக நடந்துக்கிட்டாங்க. இப்போ ஜென்ரலாகவே இப்போ ஜிவி சாரோட கான்சர்ட் அப்படின்னாலே வந்து அஃப்கோர்ஸ் சைந்தவி மேம் வந்து ஒரு லீட் சிங்கராக ஒரு பக்கம் வருவாங்க. அண்ட் கூடவே வந்து நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்து கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட அண்ட் ஆல்சோ அங்கேயே வந்து நிறைய லோக்கல் சிங்கர்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சது. ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதா அப்படின்னு இருக்கும்போது அங்கே இருக்க லோக்கல் சிங்கர்ஸுமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி சார். ஏன்னா லோக்கல் சிங்கர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா லோக்கல் சிங்கர், ஏன்னா இவங்க இங்கே மலேசியாவில் உள்ள கலைஞர்கள் வந்து ஒரு அவ்வளோ வந்து ஒரு திறமைசாலிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது என்னது இதோட காட்னு சொல்லுவாங்க நம்ம யோகி பி அவர்கள்லாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரேப்போட காட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்லாம் வந்து ஒரு அசாத்தியமான திறமை உள்ளவர். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ அடுத்த கட்டமாக கூட இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் முந்தி கூட வந்து ஒரு சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த வந்து மலேசியன் கான்செர்ட்டை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணணும். ஏன்னா இசை அப்படிங்கிறது இங்கே உள்ளது அங்கே உள்ளது அப்படிங்கிறதுல இசைங்கிறது மொழியும் கிடையாது, நாடும் கிடையாது. சரியா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னு சொன்னாங்க, நான் எல்லா இசையும் கேட்பேன். அது வந்து ஒரு மொழி இது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இங்கே இருக்கிறதுனால அது லோக்கல் அது இது அப்படிங்கிறோம். நார்மலாக வந்து ஒரு ஸ்டேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து அந்த கலாச்சாரம் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பொதுவாக நம்ம இந்தியர் கலைஞர்கள்ட்ட வந்து அது கிடையாது. அதை வந்து உருவாக்கணும். இது வந்து தான் வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு முயற்சி. ஏன்னா இப்போ இதை நான் வந்து ஒரு ஆரம்பமாக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அடுத்த தலைமுறையில் அந்த மாதிரி ஒரு இது வரும். இப்போ நீங்கள் மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் எல்லா பெர்ஃபார்மரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் நடக்கும். அதில் இவங்களோட கான்செர்ட் அவங்களோட கான்செர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அந்த ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜில் நான் போய் இது பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம நம்ம ஏசியா சைடு வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம இந்தியா, மலேசியாவில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான டைம் இப்போ வந்திருக்கு. அதுக்கான வாய்ப்புகளை வந்து மக்கள் வந்து இப்போ எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஏன் மக்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஒரு கான்செப்ட் பண்ணினேன். இது சக்ஸஸ் ஆயிருச்சு. அந்த குவாலிட்டி வாய்ஸ், அந்த இது வாய்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆயிருச்சு. அப்போ இன்னமே நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகும்போது மக்கள் அதை வந்து நம்புவாங்க. அப்போ நம்ப போகும்போது எனக்கு என்னோட புது முயற்சிகளுக்கு அந்த புது முயற்சிகளை வந்து கொண்டுகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு ஊக்கமா இருக்கு, ஒரு பக்கபலமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும் என்னால. ஓகே சார். இப்போ என்ன சொல்றீங்க? அஸ் இன் லைக் ஒரு டீம் ஆஃப் சிங்கர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு டிராவல் ஏசியா ஃபுல்லா டிராவல் பண்ணி அங்கங்க கான்சர்ட்ஸ் நடத்துற மாரி நீங்க சொல்ல வரீங்களா? இப்போ நம்ம அடுத்து வந்து சிங்கப்பூர் கான்செர்ட் வந்து நம்ம ஜிவி கூட பண்றோம் திருப்பி. ம், 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 ம். வந்து லண்டன்ல அவர் கூட வந்து கான்செர்ட் பண்றோம். ஓகே. எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆளு. இப்ப அவரு கூட நான் வந்து இப்ப என்னோட சிந்தனைகளையும், என்னோட நினைப்புகளையும் வந்து அவரு கொண்டு போ முடியும். ஏன்னா, அவரு பல கஷ்டங்கள், பல இதுகள வந்து தாண்டி வந்தவரு. அதனால அதோட அந்த அந்த வலியோட ஒருத்தவங்க வந்து வாய்ப்பு தேடி அலையிறவங்களோட வலி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அந்த மாரி ஒரு ஆள் கூட வேலை செய்ய போகும்போதெல்லாம், அடுத்தடுத்த விஷயங்கள வந்து அடுத்தடுத்தவங்களுக்கு வந்து வாய்ப்புகள உருவாக்கி குடுக்குறதுல, அது ஒரு ரொம்ப வசதியான ஒரு இதா இருக்கும். அத நான் நேத்து நேத்து நாங்க மீட் பண்ணோம். அவரு ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி லஞ்ச் லஞ்ச் போயிருந்தேன் அவரு கூட. லஞ்ச் மீட் பண்ணோம். அப்ப நெறைய விஷயங்கள் பேசினோம். "சார் தாராளமா பண்ணலாம் சார். தாராளமா இது பண்ணலாம் சார்" அப்படின்னு. ஃபேன்டாஸ்டிக் ஹியூமன். கண்டிப்பா. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மல்டி டேலண்ட். அ அதுதான் சார் நான் கேட்கணும்னு இருந்தேன். அஃப்கோர்ஸ் நாங்க கான்செர்ட் வீடியோஸ் அப்படின்னு தான் பார்த்தோம். பட் ஆனா இந்த பிரிப்பரேஷன் பிகாஸ் நீங்க வந்து ஐடியாஸ் இன்புட் பண்றது, அவர் ஐடியாஸ் இன்புட் பண்றது, அந்த மாரி வந்து நெறைய டிஸ்கஷன்ஸ் அந்த மாரி போயிட்டு தான் இருக்கும். ஸோ லைக் அந்த ப்ரீ வொர்க் ஃபார் தட் கான்செர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல சார். அங்க வந்து என்ன மாரி டிஸ்கஷன் அண்ட் அந்த ரிஹர்சல் டைம்ஸ்லலாம் வந்து நீங்க லேர்ன் பண்ண விஷயம், அவங்க வந்து புதுசா கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்வீங்க சார்? அவங்க கத்துக்கிறது ஒண்ணும் இல்ல. அதாவது அவரோட நிழலா வந்து அவரோட அவரோட பெஸ்ட் படி மேனேஜர் ஒரு ஆள் இருக்கிறாரு தினேஷ்ன்னு. அவர் குரல் அதாவது அந்த மாரி ஒரு ஆள் வந்து அவருக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அவரோட பலம். ஏன்னா அவருக்கு வந்து அவரு சுயநலமா எதையுமே யோசிக்க மாட்டாரு. அவரு ஜீவிக்கு எது நல்லது, ஜீவிக்கு இது பண்ணணும் அப்படி. ஏன்னா நாங்க வந்து ஒரு 1 ஆர் 2 மீட்டிங்ல வந்து என்ன பத்தி அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. நம்மளுக்கு இந்த இந்த இத வந்து நல்லபடியா வரணும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து ஒரு பணத்துக்காக பண்ற ஆள் கிடையாது. இத வந்து நம்ம வந்து என்னோட ஒரு பேஷனேட்டா பண்றது, என்னோட ஆர்வத்துல பண்றது, என்னோட பேஷன் பண்றது. அந்த இது புரிஞ்சுக்கிட்டதுனால, அந்த புரிந்துணர்வு வந்து ஆரம்பத்திலே வந்துட்டதுனால, அவங்க எங்க மேல வந்து முழு நம்பிக்கை வச்சாங்க. நாங்க அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சோம். அதுதான் இந்த சக்சஸ்க்கு காரணம். என்னோட டீம் வந்து அதுக்கான அவங்க வந்து வெல் ட்ரெயின். இப்ப என்கிட்ட உள்ள டீம் வந்து அந்த மாரி தான். அவங்களுக்கு அவங்களோட சுயநலம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. கம்பெனிக்கு என்ன முக்கியம்? நான் என்ன விரும்புவேன்? நான் எத இது பண்ணுவேன்? ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் கான்செர்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா வந்து பாட்டு கேட்கறதுக்காக நம்ம வந்து கான்செர்ட் போறோம் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனையோ தளங்கள் இருக்கு நீங்க பாட்டு கேட்கறதுக்கு. ட்ரூ, அந்த ட்ரூ. தளங்கள் அதுல ம். உண்மையான ஹெட்செட்ஸ் இருக்குது. என்ன அது என்ன வாய்ஸ் கண்ட்ரோல் அது இது என்னென்னமோ டெக்னாலஜிலாம் இருக்குது. அத போட்டு நம்ம பாட்டு கேட்டு போயிரலாம். ஆனா ஒரு கான்செர்ட்ல போய் பாட்டு கேட்கிறோம் அப்படிங்க போம்போதுல, அது ஒரு எனர்ஜி. அது ஒரு ஒரு அனுபவம். வைப் ஒரு வைப் ஒரு கண்டிப்பா. வைப். ஒரு 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 பாட்டுக்கு ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து போகும்போதுல ஒரு நெருப்பு இது பண்றோம். அந்த நெருப்பு இது பண்ண போம்போது அந்த நெருப்பு அவங்க உணருவாங்க. அந்த அந்த ஒரு 3 மணி நேரம் நான் பார்த்தேன். அந்த 3 மணி நேரம் ஒரு கான்செர்ட் போணுச்சு. நீங்க வீடியோஸ்லாம் நெறைய பாருங்க. எல்லாத்தையும் மறந்து எல்லாருமே ஆடுனாங்க. அதாவது அந்த கான்செர்ட்ல டென்ஷனா இருந்த ஒரே ஆளுன்னா நான் மட்டும் தான் நெனைக்கிறேன். எல்லாம் கரெக்ட்டா எல்லாருமே நடக்குதா சந்தோஷமா இல்லையா அப்படின்ட்டு. எல்லாம் கரெக்ட்டா நடக்குதா இல்லையா? ஓ! இத இப்படி பண்ணியிருக்கலாமா? இத இப்படி பண்ணியிருக்கலாமா? அது அங்க லைட் வரலையே. இது இங்க இந்த லைட் இங்க மாத்தியிருக்கலாமா? இதுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் மாத்தியிருக்கலாமா? அப்படிங்கிற மாரி நான் மட்டும் தான் டென்ஷனா இருந்தேன்னு நெனைக்கிறேன். அஃப் கோர்ஸ் அச்சோ! என்னோட டீம் வந்து அவங்க புரியுது, பிரிப்பரேஷன் இதுல புரியுது. இருந்தாங்க. ம், 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 ம். தவிர என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப், என்னோட புள்ளைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ன மட்டும் கேட்டாங்க, "ஏன் நீங்க மட்டும் ஊருக்குள்ளயே இருக்கிறீங்க?" அப்படின்ட்டு. உங்களோட இது வேற, என்னோட இது வேற. ஆ ஸோ அது புரியுது. மறுநாள் வந்து அந்த ஒரு சக்சஸ் எத்தனையோ வீடியோஸ் பார்த்தேன். ஆ அதாவது குறை சொல்றதுக்கு மட்டும் நம்ம வீடியோ பண்ணி போடுறோம். இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணோம்னா, அதையும் நம்ம வீடியோவா பண்ணி போடணும்னு எத்தனையோ நண்பர்கள் வந்து வீடியோ பண்ணி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா சார். அதுதான் ஆக்சுவலி நான் அடுத்த கேள்வியே அதான் கேட்கணும்னு வந்தேன். ஆனா நீங்க வந்து பார்க்குற நிலைமையில கூட இல்லையே அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா, அந்த பிறை தேடும் சாங் வந்து இட் வாஸ் லைக் வாவ்! ஏன்னா பின்னாடி அந்த பேக்கிரவுண்ட் விஷுவல்ஸோட சேர்ந்து ஆம் அ ஜிவி சார் பாடுறது, கீழ வந்து சைந்தவி மேம் பாடுறது, அது வந்து ஒரு மாரி ட்ரீமியாவே இருந்தது. தோ வந்து கான்சர்ட் போய் நின்னுட்டு பாடுறது அப்படின்ட்டுலாம் இல்லாம, அந்த பின்னாடி வந்து அந்த ஒரு நிலாவோட இது வச்சுட்டு, அதுக்கான எஃபோர்ட்ஸ்லாம் நீங்க போடுறீங்கல்ல, அது வந்து இது இன்னும் ஒரு ஆடடா தான் நான் சொல்லணும் சார். ஏன்னா அது வந்து அதனால தான் இன்னும் எங்களுக்கு இன்னும் மனசுக்குள்ளேயே நிக்கிற அளவுக்கு அது இருக்கு. ஸோ அத நீங்க நேர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, விட்னஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனச்சேன். அந்த மொமெண்ட் அட்லீஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா சார்?
கண்டிப்பா. அந்த அந்த ஒரு ஒரு இதுவும் ஒரு கிராபிக்ஸும் ஒரு இதுவும் இது பண்ண முடியல. ஏன்னா நான் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த லைட்ஸுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் அதிகமா குடுக்குறது லைட்ஸு அண்ட் அ அப்புறம் வந்துட்டு கிராபிக்ஸ். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான இதுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் குடுப்பேன். அ இப்ப நார்மலா வந்து இப்ப இது இங்க வந்து இப்ப மழை சீசன். அன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மழை. 8லிருந்து இன்னைக்கு மழை பெய்யுது. இந்த மழை வந்து அன்னைக்கு சனிக்கிழமை வந்துருச்சுன்னா கான்செர்ட் காலி. ஐய்யய்யோ! அது தேங்க்ஃபுல்லி வரல. நான் நார்மலா ஏன்னு சொன்னாக்கா, நான் அந்த மாரி இன்டோர்ல வந்து போமாட்டேன். அந்த இன்டோர்ல போனேன்னு சொன்னா, என்னால அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இது பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ குடுக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காகவே நான் இன்டோர் என்னோட டீம் வந்து என்ன எவ்ளோ கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்ல இது இந்த டிசம்பர் மாசம் வருது. டிசம்பர் மாசம் வந்து மழை சீசன். ஸோ இது பிரச்சனையாகும், அது இதாகும் அப்படி இப்படின்ட்டு. அதனால தேவையில்லாத தலைவலி அப்படின்னு. பிரச்சனை இல்ல ரிஸ்க் எடுப்போம். நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோட பண்றோம். ஒரு தூய்மையான ஒரு இதோட பண்றோம். கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு துணை இருப்பாரு. சரியில்ல. இது வந்து ஒரு காசோட நோக்கத்தையோ, ஒரு பணத்தோட நோக்கத்தையோ, இல்லைன்னா ஒரு புகழோட நோக்கத்துக்கோ நம்ம பண்ண போறதில்ல. புரியுது, இது நம்ம புரியுது. பண்றோம். ம். இதுக்கான கூலி வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பணமாவோ, பேராவோ, இல்லைன்னா ஒரு அடுத்த ஜெனரேஷன் என்ன சொல்லுவாங்க. அடுத்து என்னோட தலைமுறைகள், என்னோட என்னோட பிள்ளைங்கள் சொல்லுவாங்க. என் அப்பா அந்த காலத்துல இத பண்ணாரு. என் தாத்தா அந்த காலத்துல அத பண்ணாரு. அந்த இதுதான் எனக்கு அந்த லெகசி தான். ம். லெகசி கிரியேட் பண்ண நான் ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். புரியுது, ஏன்னா புரியுது சார். அந்த தலைமுறை ராஜாக்கள் காலம் அதாவது இருந்தா ஏதாவது ஒரு நாட்ட போயிட்டு அந்த நாட்ட அடிச்சு எடுத்தோம், இந்த நாட்ட அடிச்சு எடுத்தோம் அந்த மாரி ஒரு லெகசி கிரியேட் பண்ணலாம். இப்போ உள்ள இதுல இதான் லெகசி கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அதான் சார். நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு லெகசி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, ப்ராபப்ளி யூ டேக் மச் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப ஏன்னா, அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியா ஆக்சஸ் டூ கான்சர்ட்ஸோ, இல்ல ஆக்சஸ் டூ தமிழ் என்டர்டெயின்மென்ட் அப்படின்னா, இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து அதுக்கு மெனக்கெடல் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சாரோட கான்சர்ட் பண்ணீங்க. படங்கள் ரிலீஸ் கூட நீங்க வந்து அவ்வளோ தூரம் மெனக்கெடுறது. அமரன், விக்ரம் இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏரோமன் சாரோட கான்செர்ட் பண்ணோம்ல நாங்க வந்து ஏரோமனோட சாரோட கான்செர்ட் நாங்க பண்ணுனோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த கான்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு அவ்ளோ இமெயில்ஸ் வந்துச்சு. ஏன்னா அது உலகம் ஃபுல்லா ரீச் ஆனுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஜம்பிங் இது பண்ணியிருந்தேன். ஒரு 10,000 ஃபீட்ல இருந்து ஜம்ப் பண்ணி அத வந்து ஒரு பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணதுல, எனக்கு வந்து கொரியன் கான்செர்ட்டு, ஆ மேற்கத்திய கான்செர்ட்ஸு இதுக்கு எல்லாமே எனக்கு வந்து ஒரு இமெயில்ஸ் வந்துருந்துச்சு. ஒரு நல்ல பிரைசிங் கிடைச்சு, ஒரு 2, 3 மீட்டிங் போனோம். அப்புறம் என் குரூப் எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் கடைசியில எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இது பண்ணுச்சு. நான் இந்த கான்செர்ட் பண்ண போறேன். என்ன யார் அடையாளப்படுத்த போறா? இப்ப நான் தமிழ் கான்செர்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு நான் தமிழ்ல பேசி உங்கள்ட்ட இன்டர்வியூ குடுக்க முடியும். நான் ஒரு ஒரு மேற்கத்திய கான்செர்ட் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கான அடையாளமே அதுல இருக்காது. புரியுது. சரியா இல்லையா? அந்த ம். ஒரு கொரியன் வராங்க. அவங்க இது பண்றாங்க. நான் கொரியன் கான்செர்ட் பண்ணேன். ஏதோ ஒரு இந்தியன் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி போயிரும். அங்க ஸோ ஒரு வெறும் அதனால வேல பார்த்த மாரி தான் இருக்கும். ம். ஜிவி ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த கான்செர்ட்ல வந்து ஜிவி ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு பிடிச்சது இசையும், தமிழும். அதுதான் நம்ம எல்லாத்தையும் இங்க இணைச்சிருக்கு அப்படின்னு. அதே இத நான் திருப்பி நான் வந்து பதிவு பண்ண நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது தமிழும், நான் செய்ற தொழிலும். அதுதான் வந்து நம்மள இங்க இணைச்சிருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ அதான் ரஹ்மான் சார் கான்சர்ட்க்கு அப்புறமா இப்போ ஜிவி சார் கான்சர்ட்டுமே வந்து நெறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் நெறைய நெறைய கான்சர்ட்ஸ் இந்த மாரி குடுங்க சார். அஃப்கோர்ஸ் நம்ம உங்களோட இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷனும் அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய நெறைய நல்ல நல்ல படங்கள் அப்படியே வரிசையா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது, அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்காக அங்க வந்து ஒரு ஈவென்ட் மாரி கண்டக்ட் பண்ணி, அங்க வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அமரனும் இருக்கட்டும், ஆம் விக்ரம் படம் அண்ட் ஆல்சோ நீங்க நேர்ல வந்து ரஜினி சாரையுமே வந்து சந்திச்சீங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நெனச்சு பார்த்தா எப்படி சார் இருக்கு? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆ அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு 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 ரொம்ப ஒரு இதான அனுபவம். கமல் சார் வந்து இங்க விக்ரமோட ப்ரமோஷனுக்கு வந்திருக்க போம்போதுல, அவர் என் பக்கத்துல உட்கார்ந்து நான் அவர டிரைவ் பண்ணிட்டு நான் கார் ஓட்டிட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து வந்தது. ஸோ லம்போகினில போனோம். ஒரு 30, 40 லம்போகினி வந்து வரிசையா வந்துச்சு. ஒரு 50, 60 பைக் ஒரு பெரிய கான்வாய் ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் வரைக்கும் வந்தோம். அப்புறம் அவர்ட்ட வந்து கொஞ்சம் ஸ்பீடா போலாமா அப்படின்னு கேட்டேன். ஓ! பிரச்சனை இல்ல நீங்க ஸ்பீடா போங்க. அதெல்லாம் நான் வந்து பைக் ஓட்டியிருக்கிறேன். அவரு ஒரு சில இதுகள்லாம் சொன்னாரு. ஃப்ளாஷ்பேக்லாம் சொன்னாரு. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பைக் ஓட்டினேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டாரு. இனிமே நீ பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அவரோட இன்ட்ரெஸ்ட், என்னோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு ஜேர்னி. அந்த மாரி ஒருத்தவங்களுக்கு பின்னாடியும் வந்து ஒரு ஒரு இது இப்ப விஜய் சேதுபதி சந்திச்சப்ப அவரு பேசிக்கிட்டது. இப்ப சிவகார்த்திகேயன் சந்திக்க போம்போதுல ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்கு ஆரம்பத்திலேயே வந்து அவர தெரியும். ஒரு நல்ல தொடர்புல அவரு கூட ஒரு பேசின பேச்சு. இப்ப ஜிவி கூட பழகுனது. ரஹ்மான் சாரோட நினைக்கிறேன். ரஹ்மான் சாரோட கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 5, 6 வாட்டி லஞ்ச் சாப்பிட்டுருக்கிறேன். ஒரு 3, 4 வாட்டி டின்னர் சாப்பிட்டுருக்கேன். அந்த மாரி ஒரு இது. இப்ப சிங்கப்பூர்ல இருந்து வேற ஒருத்தவங்க கான்செர்ட் பண்ணாங்க. அந்த கான்செர்ட்க்கு போயிருந்தேன். அப்போ அவர பார்த்தேன். அந்த மாரி என்ன என்ன சொல்றது? ஆ
அதாவது ரொம்ப பேர் வந்து அவங்கள பார்க்கணும், அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு இயற்கையாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம தொழில் ரீதியா அது அமைஞ்சிருக்குது. அவங்கள்ட்ட பிளெஸ்ட் இருந்து நெறைய கண்டிப்பா, நல்ல கண்டிப்பா. விஷயங்கள வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள நம்ம அவங்கள்ட்ட இருந்து சார் அதான் ஆக்சுவலி ஒரு பக்கம் லேர்னிங் அப்படின்னு இருந்தாலும் நோ மேட்டர் வாட் எல்லாருமே யாராச்சும் இங்கேருந்து மலேசியா வந்தாலும் இல்லை உங்களை பார்த்தாலுமே வந்து உங்களை கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போவாங்க. அதை தவிர்க்கவே மாட்டாங்க. பார்த்துட்டு அந்த உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு 10 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒதுக்கிட்டு தான் போவாங்க. அது ஹவ் பிளெஸ்ட் யூ ஆர் சார்? அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில ஆ, தமிழுக்காக நானும் அந்த தமிழோட ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு இதையும் கொண்டுட்டு வர்றேன் அப்படிங்கிற இதுல வந்து எனக்கு வந்து ஒரு அது அது நான் என்னைக்குமே எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பிளஸ்டா என்ன அப்படின்னு தெரியல. பிளஸ்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா என்னோட தாய் தகப்பன் என்ன பெற்றிருக்கிறாங்க. கடவுள் நல்ல கை கால குடுத்திருக்கிறாரு. அடுத்தவங்கள ஏமாத்தக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. நல்ல மனைவி மக்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. சுத்தி நல்லவர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. அது அது பெரிய பிளஸ். அதுல எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ அங்க மலேசியா வாழ் தமிழ் மக்களுக்கு வந்து நீங்க வந்து என்னன்னு சொல்றது? உங்கனால தான் ஒரு வாவான என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் வந்து நெறைய கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது டிஎம்ஒய் கிரியேஷன்ஸ்ல என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு ஜிவி சார் கான்சர்ட் முடிஞ்சாச்சு. இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க அந்த ட்ராவல்ன்ட்டு. அத தவிர்த்து வேற என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சிருக்கீங்க சார்? அத தவிர்த்து நாளைக்கு நான் ஆக்சுவலா வெளியூர் போறேன். வெளியூர் போயிட்டு ஓகே. அதுக்கப்புறம் இந்த விஜய் சாரோட கான்செர்ட் விஷயமா நான் என்னோட ஆனிவர்சரி அந்த கான்செர்ட் அன்னைக்கு என்னோட ஆனிவர்சரி. ஸோ ஆ. அதனால நானே வந்து வெளியூர் அட்வான்ஸ் போறேன். விஷஸ் சார். தேங்க் யூ. அந்த வெளியூர் போயிட்டு அது அப்படியே வந்து அந்த ஸ்டேடியம்லாம் போய் பார்த்துட்டு அங்கே உள்ள ஆளுங்க கூட கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த கட்டத்தில் நம்மளால் எங்கே நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் நான் சொல்லுவேன் இல்லை என்னோட கிரவுண்ட் மலேசியா மட்டும்தான் நான் இங்கேயே வந்து விளையாண்டுக்கிறேன்ப்பா எனக்கு வெளியூர்லாம் வேணாம் அப்படின்னு. இப்போ இதை தாண்டி இப்போ இந்த ஜிவி பிரகாஷோட கான்செர்ட்டுக்கு அப்புறம் இதில் எனக்கு கிடைச்ச ஆதரவுகளும் இதில் எனக்கு கிடைத்த பேரும் இதை வச்சு இதை நம்ம இங்கே மட்டும் நம்ம நிப்பாட்டிடக்கூடாது, இதை வேற ஒரு நாடுகளுக்கும் கொண்டு போகணும், நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது ஜிவியோட மட்டுங்கிறது கிடையாது, எல்லா இசைக்கலைஞர்களோட இதுவும் அதே மாதிரி என்னோட மலேசியா இசைக்கலைஞர்களோட இதுவும் மலேசியாவில் வந்து ஆரம்பிக்கிறோம், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆரம்பிக்கிறோம். அதுக்கான மீட்டிங் வந்து இப்போ நான் போயிட்டு வந்தோன்னா அடுத்த வாரம் வந்து எல்லா கலைஞர்களையும் இங்கே சந்திக்கிறதா வந்து ஒரு கொஞ்சம் வந்து தான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே சார். தேங்க் யூ. ஆக்சுவலி உங்களோட பிஸி ஸ்கெடியூல்லையுமே வந்து யூ ஜஸ்ட் ஷேர்ட் யுவர் விஸ்டம் டு அஸ். பிகாஸ் லைக் நோ மேட்டர் வாட் வென் யூர் ட்ரூ டு யோர் செல்ஃப் அண்ட் டூ எனிதிங் யூ கேன் சக்சீடுன்ட்டு வந்து உங்களை பார்த்தாலே வந்து நல்லாவே தெரியுது. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஜிவி சார் கான்சர்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்களே அந்த டூர்லாம் போகிறீங்கன்ட்டு உங்களோட டீமே அப்படியே இங்கே சென்னைக்கும் கொண்டு வாங்க சார். நாங்களும் நேரில் வந்து பார்க்குறோம். அதே டீம் வச்சு. உண்மையிலேயேம்மா இன்னைக்கு வந்து எவ்வளோ கோமாளிங்களை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல வந்து ஒரு தமிழை வந்து வெளியூர்ல கொண்டு போய் ஒரு தமிழனை வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நீங்க எனக்கு கால் பண்ணி நீங்க இன்டர்வியூ கேட்டீங்களா, அதனால தான் நான் உடனே ஓகே. இன்னைக்கு உள்ள சேனல்ஸ் வந்து என்னமோ வந்து ரோட்ல போற கோமாளிகள் அதை இதை வந்து ஏன்னா எனக்கு அதை பார்க்க போனால் எனக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம எத்தனையோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சாதிச்சவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ லாயர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் விட்டுட்டு ஒரு கோமாளிகளை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்தின ஒரு ஆளை வந்து ஓகே இவர் பிஹைண்ட் ஆஃப் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடி பிடிச்சி நீங்க உடனே வந்து அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா, அதுக்கு என்னோட ஹேண்ட்ஸ் ஆஃப். நன்றி நன்றி நன்றி. தேங்க் யூ ஸோ மச் சார். கீப் டூயிங் வாட் யூ டூயிங். உங்களோட ஆசை உங்களோட அந்த டூர் வந்து நிறைவேறணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.